குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து புணர்ச்சி. சரிங்களா, தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி அப்படின்ற ஒரு நம்ம டாப்பிக்காக பார்க்க போகிறோம். சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இலக்கணம் அதில் தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சரிங்களா இந்த வீடியோக்காக ஒதுங்கிங்கன்னா இந்த புணர்ச்சியில் வர 2 கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா, சரி வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புணர்தல். சரிங்களா, 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது அப்படின்றாங்க. அதாவது நிலைமொழி வருமொழி அப்படின்ற ஒரு 2 சொற்களாக பிரிக்கும்போது, சரி நிலைமொழினா என்ன சார், வருமொழினா என்ன சார் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இப்போது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கலை அழகு அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. சரிங்களா, கலை கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா, கலை அப்படின்றது ஒரு நிலைமொழியாகவும் அழகுன்றது ஒரு வருமொழி. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமொழி வருமொழி அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் மெய்யீர் எனவும் வருமொழியில் முதல் எழுத்து பொறுத்து உயிர் முதல் மெய் முதல்ன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் புணர்ச்சியின் இயல்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எழுத்து வகையால் சொற்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து வகை என்ன பண்ணுறாங்கன்னா சொற்களை 4ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் உயிர் மெய்யீர்ன்றது உயிர் முதல் மெய் முதல்ன்றது. சரிங்களா, இது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னன்றதை பாருங்கள், இதுமாரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பிரித்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து நிலைமொழி ஈரில் இருந்துச்சு. சரிங்களா, ஈருன்றது அப்படின்னு வந்துச்சுன்னா நிலைமொழி லாஸ்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா, முதல் அப்படின்றது வந்துச்சுன்னா வருமொழி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் கலை கூட்டல் அழகு. லையை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா. அந்த ஐன்றது பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து லாஸ்ட்டில் வந்திருக்கு, அதுதான் வந்து உயிர் ஈறு அப்படின்றது. மண் கூட்டல் அழகு அப்படின்றது இந்த இன்னுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மெய் எழுத்து, அது லாஸ்ட்டில் இருக்கிறதுனால மெய்யீறு அப்படின்றத சொல்கிறாங்க. வாழை கூட்டல் இலை. சரிங்களா, வருமொழி முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ஈ அப்படின்ற எழுத்து பார்த்திங்கன்னா வந்து உயிர் எழுத்துரு, அது வந்து உயிர் முதல்ன்றாங்க. வாழை கூட்டல் மரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மா, இம்மு கூட்டலா அப்படின்றது அதுதான் வந்து மெய் முதல் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு வகையாகவும் பிரிக்கிறாங்க. மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையாக 4ஆக பிரிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து உயிர் முன் உயிர் முன் மெய், மெய் முன் உயிர் மெய் முன் மெய் அப்படின்றத 4ஆக பிரிக்கிறாங்க. அதுவும் வந்து சேம் கான்செப்ட் தான். இப்போ மணி அடி அப்படின்றது இருக்குது பாருங்கள். சரிங்களா, நீயை வந்து மணி கூட்டல் அடின்னு பிரிப்பாங்க. அந்த நீன்றதை இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா, அந்த ஈ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு உயிர் எழுத்து. சரிங்களா, அதனால் நீங்கள் ஒரு உயிர் வருமொழி முதல்ல ஒரு உயிர் எழுத்து, அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க உயிர் முன் உயிர் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, இதே வந்து பனி கூட்டல் காற்று அப்படின்றது நீயை வந்து என்னென்னு பிரிப்பாங்கன்னா இக்கு கூட்டல் ஈ அப்படின்றது பிரிப்பாங்க. சரிங்களா, இக்கு கூட்டல் ஈன்னு பிரிச்சுன்னா வருமொழி முதல்ல இக்கு கூட்டலா அப்படின்றது. இதில் நிலைமொழி ஈற்றில் வந்து உயிர் எழுத்தும் வருமொழி முதல்ல ஒரு மெய் எழுத்து இருக்கிறதுனால உயிர் முன் மெய் அப்படின்றது. இதே ஆள் கூட்டல் இலை அப்படின்றது ஆள் இல்லைன்றது ஒரு மெய் எழுத்து, ஈன்றது ஒரு உயிர் எழுத்து. சரிங்களா, அதனால் வந்து இதை பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு மெய் முன் உயிர் அப்படின்றது. லாஸ்ட்டாக வந்து மரம் கூட்டல் கிளை மரக்கிளை அப்படின்றது இம்மு பார்த்தீங்கன்னா வந்து மெய் எழுத்து, கீ வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா இக்கு கூட்டல் ஈ அப்படின்றத பிரிப்பாங்க. அதனால் அது வந்து மெய் முன் மெய் அப்படின்றத பிரிக்கிறாங்க. சரிங்களா, சரிங்க சார், இது மட்டும் தான் வந்து புணர்ச்சியோட வகைகள் அப்படின்றது பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. புணர்ச்சியோட ஒரு சில வகைகள் மட்டும்தான் பார்த்தோம். புணர்ச்சி வந்து பேசிக்காக எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகையை பிரிப்பாங்க. சரிங்களா, ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று வந்து விகார புணர்ச்சி. சரிங்களா, கொஸ்டினில் வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க புணர்ச்சிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்றது 2 வகைப்படும். சரிங்களா, அதை தான் நீங்கள் வந்து போடணும். இது வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போடக்கூடாது. சரிங்களா, புணர்ச்சி வந்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி ஒன்று, விகார புணர்ச்சி ஒன்று. சரிங்களா, இயல்பு புணர்ச்சி அப்படின்னா வந்து புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்றிலும் வருமொழியிலும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. சரிங்களா, சிம்பிளாக பாருங்கள், வாழை கூட்டல் மரம் அப்படின்றது வாழை மரம். சரி, நிலைமொழி வரியில் என்ன மாற்றம் இருக்குங்களா, கண்டிப்பாக இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அதை இயல்பு புணர்ச்சின்றாங்க. செடி கூட்டல் கொடினா செடி கொடி அப்படின்றது. சரிங்களா, கண்டிப்பாக அதுலேயும் மாற்றம் இல்லை. மண் கூட்டல் மலை. சரி, பிரித்தா வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா, பிரித்தாலும் பிரிக்கலாலும் சேமாக எந்த மாற்றமும் இல்லாத இருந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சின்றது. சரிங்களா, அடுத்து விகார புணர்ச்சின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எதனா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு பிரிக்கும்போது அப்படின்னா அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வகைப்படும் விகார புணர்ச்சி. சரிங்களா, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது. சரிங்களா, விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல்ன்றது. இப்போ தோன்றல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. சரிங்களா, பிரிச்சுட்டு சேர்க்கும்போது நம்ம அந்த கான்செப்டை பார்க்கணும். சரிங்களா, நிறைய பேர் தப்பு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நுழைவு தேர்வுன்றது இருக்கும். சரிங்களா, நம்ம பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது கான்செப்டை மாற்றி புரிஞ்சுப்போம்.
சரிங்களா. அதாவது என்ன பண்ணோம்னா பிரிச்சுட்டு சேர்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த விகார புணர்ச்சியோட கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணோம். சரிங்களா. நுழைவு கூட்டல் தேர்வுனா நுழைவு தேர்வு இத்து தோன்றுறது அதனால் தோன்றல். கல்லூரி கூட்டல் சாலைனா கல்லூரி சாலை இத்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தோன்றல். பல் கூட்டல் பசை அப்படின்றது பற்பசை. இந்த இல்லுன்றது இருறா மாறி போச்சு. சரிங்களா. அது வந்து திரிதல் அப்படின்றது. புறம் கூட்டல் 400னா புறம் 400 அப்படின்றது. இந்த இம்முன்றது பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு அதனால் கெடுதல் அப்படின்றாங்க. சரிங்களா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா. புணர்ச்சின்றது என்னென்னு பார்த்தோம் எழுத்துக்கள் அடிப்படையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையை பார்த்தோம். இயல்பு புணர்ச்சினா விகார புணர்ச்சி என்னன்றது பார்த்தோம். விகார புணர்ச்சி பார்த்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது. உயிரீற்று புணர்ச்சினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பிரிக்கும்போது உயிர் வந்து ஈராக வருது. சரி. நிலைமொழி ஈரில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை எழுத்து வருது. வறுமொழி முதல்ல வந்து 12 உயிரெழுத்தில் எதனா ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து வந்து என்ன ஆகும்னா சேராமல் தனித்து நிற்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துங்க. மணி கூட்டல் அழகு அப்படின்றது. சரிங்களா. மணி அழகு. நீ வந்து இன்னு கூட்டல் நீ அப்படின்றது. அழகு வந்து ஆன்றது ஒரு உயிரெழுத்து. சரிங்களா. அந்தமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல் வந்து தனித்து நிற்குமா. அந்த தனித்து நிற்கிறதுக்காக வந்து ஒரு மெய் வந்து தோன்றும் அந்த இடத்துல. சரிங்களா. அந்த மெய் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இழ் யா மற்றும் வா அதில் புள்ளி வச்சோன்னா இழு இவ்வு இந்த 2 எழுத்தாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்படு மெய் அப்படின்றது. உடம்படு மெய்ன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்கன்னா இழு இவ்வு மட்டும்தான் உடம்படு மெய். சரிங்களா. நல்லா புரிஞ்சுங்க. உயிரீற்று புணர்ச்சி உடம்படு மெய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உயிரை ஈராக கொண்ட சொற்கள். சரிங்களா. அதாவது உயிரை ஈராவுடைய நிலைமொழி சொற்கள். சரிங்களா. எதனா ஒன்று வந்து வறுமையில் 12 உயிரெழுத்தில் எதனா ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த சொல் தனித்து நிற்கும். அதை சொல் தனித்து நிற்காமல் சேர்க்கறதுக்காக ஒரு மெய் தோன்றும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்படு மெய் அப்படின்றது. இங்கே பாருங்கள் நிலைமொழியீட்டில் இ ஈ ஐ இந்த 3 எழுத்து வந்து வறுமையில் 12 உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன தோன்றோம்னா ஈழுன்றது வரும். சரிங்களா. எகரம் வரும் அப்படின்றது. மணி கூட்டல் அழகு இன்னின்றது இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். சரிங்களா. இந்த ஈன்றது வந்துச்சு. ஆண் பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்தில் எதனா ஒன்று வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈழு தோன்றும் அப்படின்றது. தீ கூட்டல் ஏரி அப்படின்றது. தீன்றது பார்த்தீங்கன்னா ஈ வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது எதனா ஒரு உயிரை எழுத்து. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும்னா இழு வரும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் இவ்வு எப்போ சார் வரும் வகரமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள். சரிங்களா. இஐ தவிர மற்ற உயிரெழுத்து ஆ ஈ விட்டுருங்க ஊ அந்தமாரி எழுத்துக்கள்லாம் வந்து வறுமையில் 12 உயிரெழுத்தில் எதனா ஒன்று வந்துச்சு அப்படின்னா வகரம் வரும் அப்படின்றாங்க. சரிங்களா. பல கூட்டல் உயிர் அப்படின்றது பல உயிர் இவ்வுன்றது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பா கூட்டல் இனம். சரிங்களா. இவ்வு வந்து தோன்றும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் நிலைமொழி ஈராக வந்து ஏகாரம் வந்து வறுமையில் 12 உயிரெழுத்து வந்துச்சுன்னா இப்போ ஈழ் எப்போ வரும் இவ் எப்போ வரும்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈரில் ஏகாரம் வந்து சரி நிலைமொழி ஈரில் வந்து ஏகாரம் வந்து வறுமையில் 12 உயிரெழுத்துக்கள் எதனா ஒன்று வந்துச்சு அப்படின்னா வந்து எகரமோ வகரமோ வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ கூட பாருங்கள் சே கூட்டல் அடி சேன்றது சே ஏ வருதுங்களா. அங்கே ஈழு வரலாம் இவ்வும் வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. தே கூட்டல் ஆரம்னா தே வந்து ஏ அப்படின்னு பிரியுது. இவ்வும் வரலாம் ஈழு வரலான்றாங்க. சரி. குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்றது. டூ அப்படின்னா குசுறு துபுரு. சரிங்களா. அதனால் வந்து வட்டாடினான் அப்படின்றது வரும். அது வந்து ஒரு குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்றது. முற்றியலுகரமும் அதே தான் வரும். உறவு கூட்டல் அழகுனா உறவழகு அப்படின்றது. ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இப்போ பாருங்கள் இயல்பு புணர்ச்சினா பொன் கூட்டல் அணை. விகார புணர்ச்சினா பூ கூட்டல் கூடை. சரிங்களா. பூக்கூடை தோன்றது. கல் கூட்டல் சரினா கற்சிலை திரிதல். கபிலர் கூட்டல் வரணனா கபில வரணர் கெடுதல். உடம்படுமை புணர்ச்சி பாருங்கள் மணி கூட்டல் அடி. சரிங்களா. குரு கூட்டல் அருள். தே கூட்டல் இலை தே கூட்டல் ஆரம் அதெல்லாம் உடம்படுமை. குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா எனது கூட்டல் உயிர் நாடு கூட்டல் யாது நிலவு கூட்டல் ஒளி அப்படின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றியலுகரம் வந்து 6 வகை பிரிக்கிறாங்க. அது வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர் ஆயுதத்தொடர் நெடில்தொடர்ன்றது. வன்தொடர் பார்த்தீங்கன்னா குசுறுத்துப்புருக்கு முன்னால் இருக்கிற மெய் வல்லினம் வந்துச்சுன்னா வன்தொடர். அதேமாதிரி குசுறுத்துப்புருக்கு முன்னால் இருக்கிற மெய். சரி. எல்லா குற்றியலுகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா குசுறுத்துப்புருக்கு முன்னால் இருக்கிற மெய்யை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க பல வகையாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா. நாக்கு இக்குன்னு பார்த்தீங்கன்னா கசட தப்பரல் வரும். அது வன்தொடர். இஞ்சுன்றது மெல்லினம். சரிங்களா. மென்தொடர்ன்றது. மார்பு இப்பூக்கு பக்கத்தில் இரு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா இடையினம்ன்றது. சரிங்களா. உயிர் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா வந்து உயிரை தரும். சரிங்களா. தூ
கூ சரிங்களா. முதுகுன்றது கூக்கு பக்கத்தில் தூ வருது. இத்து கூட்டல் ஊன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஊ வந்துச்சு அது உயிர் தொடர்குட்டி இலக்கணம். அக்கு வந்து ஆயுத தொடர்குட்டி இலக்கணம். நெடி தொடர்குட்டி இலக்கணம் பார்த்தீங்கன்னா வந்து 2 சொல்லாக தான் வரும் சரிங்களா. 2 எழுத்தாக தான் வரும்ன்றது சரிங்களா. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நெடி தொடர்குட்டி இலக்கணன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து புணர்ச்சின்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இலக்கண டாபிக் ரொம்ப சிம்பிளானது. ஈஸியாக வந்து நம்ம 2 மார்க் வந்து புரிஞ்சால் சரிங்களா. நம்ம இலக்கியம் படிக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இலக்கணம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். ரிவிஷன் கூட பண்ண தேவையில்லை. ஈஸியாக வந்து 2 மார்க் அடிச்சுட்டு போயிட்டே வந்துடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். இந்தமாரி வந்து மேலும் வீடியோவில் பார்க்க அச்சீவர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.